ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நல்ல சாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். அவரை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். இப்பொழுது கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது என்பதை கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேச வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு முக்கியம். ஆண்டவரே, அதுதான் எங்கள் ஆத்துமாவுக்கு பலன், அதுதான் எங்கள் ஆத்துமாவுக்கு ஆகாரம், அதுதான் எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு நல் வார்த்தையை இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட நீர் பேச வேண்டும். அப்பா, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் எப்பொழுது காத்திருந்தாலும் எங்களோடு பேசுகிறவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோமே, நீர் எங்களோடு இறங்கி வந்து பேசும். ஆண்டவரே, மறுரூப மலையிலே மோசேயும் எலியாவும் இறங்கி வந்து இயேசுவோடு பேசினார்கள். ஆண்டவரே, மேகத்தில் இருந்து நீர் ஆண்டவரே சீசர்களோடு பேசினீர். இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசும். ஆண்டவரே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதுமே மகிமையால் நிரப்புவே, ஆலயம் முழுவதுமே மகிமையால் நிரப்புவே, மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாரும். எல்லாரும் கூப்பிடுங்க, மேகமே மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே, நீ வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான காலவெளியில உம்முடைய வார்த்தையை தியானிக்க நாங்கள் ஆசையா இருக்கிறோம். எங்களோடு பேசுகிற தேவனே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசு. அடியனை மறைத்துக் கொள்ளும். அப்பா, உம்முடைய ஜனங்களுக்கு என்ன வார்த்தை தேவை என்பது உனக்கு தெரியும். இந்த ஜனங்களின் இருதயங்களை அறிந்திருக்கிறேன். எங்கள் எல்லாருடைய உள்ளிருந்தவைகளை ஆராய்ந்து பார்க்கிறவர். எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசு, எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை தட்டி எழுப்பிவிடும். உடைய வார்த்தைகளால் எங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மத்தேயு சுவிசேஷம் 5:16 இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. In the same way let your light shine before me men என்று இருக்கிறது. இந்த உலகத்தின் மனிதர்கள், உலகத்தின் மக்கள் யாவருக்கு முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஏன் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் நாம் வெளிச்சமாய் இருக்க படைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளே ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்தின் ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய இருதயத்திலே அவர் பிரகாசிக்கிறபடியினாலே நாம் இருளான உலகத்திலே வெளிச்சத்தை போல் நாம் பிரகாசிக்க வேண்டும். இவ்விதமாய் இந்த சேம் வே என்று இருக்கிறது. இவ்விதமாய் உங்கள் வெளிச்சம் மனிதர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று வேதத்தில் சொல்லி, எவ்விதமாய் என்று நாம் வேதத்தை வாசிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று வேதத்தில் சொல்லி இருக்கு. உலகத்துக்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. உப்பு என்றால்
அந்த உப்பு சுவை தரக்கூடியது, அந்த உப்பு சுத்தம் பண்ணக்கூடியது, அந்த உப்பு கெட்டு போகாமல் பொருட்களை பாதுகாக்கக்கூடியது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்லிருக்கிறார்கள் அல்லவா? அப்ப உப்பு இல்லாம இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளுக்கும் சுவை கூட்ட முடியாது. உப்பை கொண்டு நாம் சுத்திகரிக்க முடியும். எல்லாம் சோப்பு, நாம் போடுகிற துணி சோப்பு, உடம்புக்கு போடுற சோப்பு, எல்லாவற்றிலுமே உப்பு கலக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு விதமான உப்பு, அந்த சோடா, அவைகள் கலக்கப்பட்டிருக்கிறது. அந்த உப்பினால் தான் அந்த அழுக்குகள் எல்லாம் நீங்கி சுத்தமாகிறது. எனவே உப்பு எப்படி எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றையும் உப்பாக மாற்றுகிறதோ, ஒரு தண்ணியில உப்பு போட்டா அந்த தண்ணி உப்பு தண்ணியா மாறி விடுகிறது. குழம்புல உப்பு போட்டா அந்த உப்பு அதுல சமமாக போட்டால் அது சுவையாக இருக்கும், அதிகமாய் போட்டால் அது உபயோகப்படுத்த முடியாது. அதே போல உப்பு இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் நாம் பயன்படுத்த முடியாது. இந்த உலகத்திலே நாம் உப்பாய் இருக்கும் போது, அதாவது பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும். உலகத்தின் மக்கள் பலவிதமான தேவையோடும் பிரச்சனையோடு இருக்கிறார்கள். யார் என் தேவையை சந்திப்பார், யார் என் பிரச்சனையை மாற்றுவார் என்று இருக்கிற நேரத்தில் உலகத்துக்கு நாம் உப்பாய் மாற வேண்டும். ஒரு மண்ணில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உப்பை நாம் போட்டு வைத்தால் அந்த உப்பில் இருக்கிற சாரமானது அந்த மண்ணையே உப்பாக மாற்றிவிடும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் உலகத்துக்கு உப்பாக படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ நமக்குள் இருக்கிற மகிமை, நமக்குள் இருக்கிற தேவ பிரசன்னம், நமக்குள் இருக்கிற பரிசுத்தம், நமக்குள் இருக்கிற வைராக்கியம், நமக்குள் இருக்கிற விசுவாசம், நமக்குள் இருக்கிற அன்பு, இவைகள் எல்லாம் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்குள்ள பரவ வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் அன்பு இல்லாத ஒரு கூட்டம் இருக்கிறது, பரிசுத்தம் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கிறது, விசுவாசம் இல்லாத ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கிறது. நீங்கள் உப்பை போல் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள் இருக்கிற எல்லா சாரத்தையும் சுற்றி இருக்கிற மக்களுக்குள்ளே பரப்பும்படி ஆண்டவர் உதவி செய்வார். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாரமுள்ள உப்பாக நாம் இவ்விதமாக இந்த உலகத்தின் மக்களுக்கு முன்பாக நாம் வாழ வேண்டும். அப்பொழுது அவர்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அல்லேலூயா. முதலாவது நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பை போல, சாரமுள்ள உப்பை போல தன்னிடத்தில் சேர்ந்தவர்கள் எல்லாரையும் சுவை ஊட்ட வேண்டும், எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும், எல்லாரையும் பரிசுத்தமாக்க வேண்டும். அந்த வல்லமையை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். உலகத்தின் மக்கள் எல்லாம் இருளில் இருக்கிறார்கள். பாவ இருள், சாப இருள், அறியாமை இருள், அந்தகார இருள், பலவிதமான உலகத்தின் இருளில் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்றால் நமக்குள் இருக்கிற வெளிச்சத்தை அவர்களிடத்திலே கொண்டு போய் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சமாக நாம் காணப்பட வேண்டும். இந்த விதத்திலே நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும்போது, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இவ்விதமாயின்னு முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த வசனம். எவ்விதமாயின்னு பார்க்கும்போது, பூமிக்கு உப்பு இருக்கிறது போல நீங்கள் உப்பை போல இந்த மக்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும். வெளிச்சத்தை போல இந்த மக்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும் ஆண்டவர் சொல்றார். விளக்கு தண்ணீர் மேல் வைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட விளக்காய் அல்ல, மரக்காலால் மூடப்பட்ட விளக்காய் அல்ல, விளக்கு தண்ணீர் மேல் வைக்கப்பட்ட விளக்கை போல நாம் பிரகாசிக்க வேண்டும். இந்த சேம் வே, இதை போல உப்பை போல வெளிச்சத்தை போல இந்த ஜனங்களுக்கு நாம் பிரயோஜனமாய், உலகத்தின் மக்களுக்கு பிரயோஜனமாய், நம்முடைய சமுதாயத்துக்கு பிரயோஜனமாய், நம்முடைய தேசத்துக்கு பிரயோஜனமாய், நம்மை சார்ந்த மக்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவது, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். Your light shine before man. இந்த உலகத்தின் மக்களுக்கு முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி இருக்கிறது. என்றால் இந்த நாளில் நாம் தியானிக்க போற காரியம் என்னன்னா, பிரகாசிக்க வேண்டிய வெளிச்சம் எது? நாம் இந்த உலகத்தின் மக்கள் நடுவிலே, தேவையோடு இருக்கிற மக்கள் நடுவிலே, போராட்டங்கள் இருக்கிற மக்கள் நடுவிலே, இருளில் இருக்கிற மக்கள் நடுவிலே பிரகாசிக்க வேண்டிய வெளிச்சம், இந்த உலகத்தின் மக்கள் நடுவிலே நாம் பிரகாசிக்க வேண்டிய வெளிச்சம் எது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாளில் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம்
யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்ராகமம் 13:21ஆம் வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப முதலாவது என்ன வெளிச்சம்? பரிசுத்த ஆவியினுடைய வெளிச்சம். பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தின் மூலமாய், அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமாய் வழி நடத்தினார். இரவிலே அவர்கள் நடக்கிறது தடுமாறாதபடிக்கு, அவர்கள் போகிற இடம் என்னவென்று அவர்கள் அறியாமல் போய்விடாதபடிக்கு, அவர்கள் போகிற பாதையை அவர்களுக்கு காட்டும்படியா. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பலவிதமான போராட்டங்கள்ல எதை செய்வது என்று நமக்கு தெரியல, எந்த வழியில் போவது என்று நமக்கு தெரியவில்லை, ஆலோசனை கொடுக்கிற ஆட்கள் நமக்கு இல்லை. பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ளும் போது மேக ஸ்தம்பத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் மேக ஸ்தம்பத்தை பார்த்து கொண்டே நடந்தார்கள், அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்து கொண்டே நடந்தார்கள். பகலிலே மேக ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தினது, இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தினது. எனவே இங்கே சொல்லி இருக்கிறது, வழி நடத்துகிற தேவனுடைய வழி நடத்துதல் என்கிற வெளிச்சம், காட்ஸ் லீடிங் என்கிற ஒரு வெளிச்சம். இன்னைக்கு உலகத்தில் இருக்க மக்களுக்கு அது கிடையாது. அவங்க வாழ்க்கையில ஏதாவது நடக்கணும்னா, ஏதாவது செய்யணும்னா அவங்க ஒரு 10 பேர்கிட்ட போய் ஆலோசனை கேட்பாங்க. எத்தனை பேர் நல்ல ஆலோசனை சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனா ஏதாவது ஒன்றை செய்து எங்கேயோ பிரச்சனையில் அவர்கள் மாட்டிக்கொள்வார். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய சாக்கியம் என்னவென்று சொன்னா, நம்ம வாழ்க்கையில எதையாவது ஒன்றை நான் செய்ய போகும்போது முன்கூட்டியே நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே என்ன கைட் பண்ணுங்க, ஆண்டவரே என்ன லீட் பண்ணுங்க, ஆண்டவரே ஆண்டவரை கேட்கும் போது ஆண்டவர் சரியாய் நம்மை வழி நடத்தி கொண்டு போவா. அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்திலே அவர்கள் போக வேண்டிய வழி அவர்களுக்கு தெரியல, அவர்களுக்கு போக வேண்டிய வழி அவர்களுக்கு தெரியல. மேக ஸ்தம்பம் தான் அவர்களுக்கு வழிகாட்டினது, அக்கினி ஸ்தம்பம் தான் அவர்களுக்கு வழிகாட்டினது. எனவே இந்த நாட்களில் வழி தெரியாமல் தவிக்கிற மக்கள், என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிற மக்களுக்கு நாம் வழிகாட்டும்படியாக நாம் காரியங்களை செய்ய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்துக்கு இருக்கிற மக்களுக்கு எதை செய்வதென்று தெரியாததுனாலதான் பலவிதமான ஆட்கள்ல போய் அவங்க கேட்கிறாங்க. அவர்கள் பலவிதமான நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறாங்க. எதையாவது ஒரு விதத்துல யாராவது என் எதிர்காலத்தில் சொல்லுவார்களா, என் வாழ்க்கையில நடக்க போகிற காரியத்தை சொல்லிவிடுவார்களா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிடுவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பல நேரத்தில் அந்த ஆலோசனை கிடைக்காமல் இருக்கிறது, வழி நடத்துதல் கிடைக்காமல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம ஜெபித்து ஆண்டவருடைய காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் அந்த மேக ஸ்தம்பத்தை விட்டு, அக்கினி ஸ்தம்பத்தை விட்டு விலகாமல் அதை பார்த்து கொண்டே நடக்கும் போது கர்த்தர் நம்மை நல்வழிப்படுத்தி விடுவார். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் சங்கீதம் 9வது வசனம். சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். சங்கீதம் 36:9. ஆமென். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று வேதத்தில் சொல்லும். உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு என்ன நடக்கிறது, நாளைக்கு என்ன நடக்க போகிறது, இனி எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், என் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப நம்முடைய எதிர்காலம் ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்போ நம்மை சரியாய் வழி நடத்தக்கூடிய வல்லமையும் கிருபையும் ஆண்டவரிடத்துல இருக்கிறபடியினாலே அந்த தேவ வழி நடத்துதல் என்கிற வெளிச்சம் அது நமக்குள்ளதான் இருக்குது, உலகத்தின் மக்களுக்குள்ள இல்ல. அந்த வெளிச்சத்தை மக்களுக்கு நாம் போய் காண்பிக்கணும். குழப்பத்தில் இருக்கிற மக்கள், டிசிஷன் எடுக்க முடியாம, தீர்மானம் எடுக்க முடியாம தவிக்கிற மக்கள், ஏதாவது நல்ல வழி கிடைக்காதா என்று எதிர்பார்த்து இருக்கிற மக்களுக்கு நாம் செபித்து போய் ஆலோசனை சொல்லி அவர்களும் தேவனை பற்றி கொள்ள, தேவனிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ள, தேவ வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள நமக்குள் இருக்கிற காட்ஸ் லீடிங், தேவ வழிநடத்துதல் என்கிற வெளிச்சம்
வெளிச்சத்தை அவர்கள் முன்பாக போய் பிரகாசிக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவாங்க. என்னென்ன வழியிலையோ நான் தேடி பார்த்தேன், என் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடக்கல, எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கல, ஆனா இவங்க சொல்லி கொடுத்த ஆலோசனையின்படி நான் கர்த்தரை நம்பின போது, அவரிடத்துல ஜெபித்த போது எனக்கு அருமையான வழிநடத்துதல் கிடைத்தது என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் மகிமைப்படுவார். பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். இரண்டாவது காரியம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 35:14. யாத்ராகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் அதன் அகல்களையும் வெளிச்சத்துக்கு எண்ணெயையும் என்று வேதத்தில் சொல்லி, வெளிச்சம் கொடுக்கும்படி குத்து விளக்கு. அப்போ இரண்டாவது நாம் பிரகாசிக்க வேண்டிய வெளிச்சம் என்னவென்றால் குத்து விளக்கின் வெளிச்சம். முதலாவது அக்னி ஸ்தம்பத்தின் வெளிச்சம், மேக ஸ்தம்பத்தின் வெளிச்சம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வெளிச்சம், இருதயத்தில் அவர் கொடுக்கிற வெளிப்பாடுகள், அதை மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஒருவரை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார், அவருடைய வாழ்க்கையை குறித்து வெளிப்படுத்துவார், வாழ்க்கையில நடந்த காரியங்களை வெளிப்படுத்துவார், நடக்க போற காரியத்தை வெளிப்படுத்துவார், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவ திட்டத்தின் ஒரு வெளிப்பாட, ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தருவார். குழப்பத்தில் இருக்கிற மக்களுக்கு, வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்காமல் இருக்கிற மக்களுக்கு அந்த வெளிப்பாடுகளை போய் சொல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். அது பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கும்போது குத்து விளக்கினுடைய வெளிச்சம். ஆசரிப்பு கூடாரத்திலே குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்கினுடைய வெளிச்சம் தான் ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிச்சம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகிறவர்கள் எல்லாருக்கும் ஆசரிப்பு கூடாரத்தின் மகிமை, ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாசம், ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிச்சம் அவர்களுடைய வாழ்க்கையை மூடிக்கொள்ளும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இரண்டாவது மக்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டிய வெளிச்சம் என்னன்னா, நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறவங்க முதலாவது நம்ம ஜெபம் பண்ணி தேவ வழிநடத்துதல் என்ன என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், பழக்கம் உள்ளவர்கள், கிருபை உள்ளவர்கள். அதை மக்களிடத்துல போய் சொல்லி அந்த பழக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தணும். அந்த மகிமை அங்க போய் பிரகாசிக்கணும் வெளிச்சத்தை. இரண்டாவது, நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். சபைக்கு வரோம், ஜெபம் பண்ணுகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், வசனம் கேட்கிறோம். இங்கே பரிசுத்தவான்களோடு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிறது, ஊழியக்காரரோடு நல்ல ஐக்கியம் இருக்கிறது, விசுவாசிகளோடு நல்ல ஐக்கியம் இருக்கிறது. நாம் சந்தோஷத்தோடு வந்து ஆண்டவரை ஆராதித்து சந்தோஷத்தோடு கடந்து போகிறோம். இந்த மகிமையான வெளிச்சத்தை, இந்த மகிமையான ஆசீர்வாதத்தை இந்த மக்களுக்கு முன்பாக நாம் கொண்டு போய் பிரகாசிக்க வேண்டும். சபைக்கு வராத மக்கள் நடுவிலே சபையை குறித்ததான ஆசீர்வாதங்கள், சபையை குறித்ததான மேன்மை, சபையினுடைய முக்கியத்துவம் என்ன, நான் சபைக்கு சென்றதினால் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டு இருக்கிறது, சபையினால் எனக்கு கிடைத்த பாதுகாப்பு என்ன, சபையினால் எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன என்பதை மக்களுக்கு போய் சொல்ல வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தின் குத்து விளக்கின் வெளிச்சத்தை ஜனங்கள் நடுவில் கொண்டு போய் நாம் பிரகாசிக்க வைக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆலயத்துக்கு வரதுனால் நமக்கு உண்டாகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அவைகளை நாம் அறிந்திருக்கிறோம், பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அது தெரியாது. சபையினுடைய மேன்மை என்னன்னு தெரியாது, சபையினுடைய அத்தியாவசியம் உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த சபையை தான் நாளைக்கு ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கூட சபையினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கிறார்கள். சபை ஆராதனையை விட்டு விடுகிறார்கள், சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள். ஆனா சபைக்கு நாம் வருகிறது, சபையில வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஜெபம் பண்ணுகிறது, சபையில் நடக்கிற கூட்டங்களில் கலந்து கொள்வது, சபையில கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாய் நாம் அனுபவிப்பது ஒரு ஆசீர்வாதம்.
இந்த ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இதை தெரியாத இருக்கிற மக்களுக்கும் அதை நாம் போய் சொல்ல வேண்டாம். எதுவும் தானாய் வந்து விடுகிறது அல்ல. மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தின் வெளிச்சம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை பார்த்து கொண்டே நாம் நடக்க வேண்டும். கிழக்கு தேசத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து பிறந்திருந்த போது அந்த குழந்தையை காணும்படியாக அவர்கள் ராஜாவாய் பிறந்திருக்கிறவரை தேடிக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வானத்தில் இருந்து ஒரு நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தினது. அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே வந்தபோது அவர்கள் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் அந்த நட்சத்திரம் வந்து நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்து கொண்டு வந்த வரைக்கும் வழிவிலகாக இருந்தார்கள். எருசலேமுக்கு வந்தவுடனே அவர்களுக்கு என்ன மனதில் தோன்றினது என்று சொன்னார், ராஜா அரண்மனையில தானே பிறந்திருப்பார், இந்த நாடு வரைக்கும் வந்துட்டோம், அப்ப இந்த நாட்டு ராஜா அரண்மனையில தான் இயேசு பிறந்திருப்பார் என்று நட்சத்திரத்தை பார்க்கிறதை விட்டுவிட்டு ராஜா அரண்மனையை பார்த்து ஓடினார்கள். அங்கே இயேசுவை அவர்கள் காண முடியவில்லை. அங்கே இருந்தவர்களுக்கு இயேசு என்ற ஒருவரை குறித்து தெரியவில்லை. ஆனால் பிறகு அவர்கள் பெத்லகேமிலே இயேசு பிறப்பார் என்பதை அறிந்து கொண்டு அரண்மனையை விட்டு வெளியில் வந்து வானத்தை நோக்கி பார்த்த உடனே அதே நட்சத்திரம் அவர்களுக்கு தெரிந்தது. அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி போன போது இயேசு கிறிஸ்து இருந்த வீட்டிற்கு முன்னால் வந்து நிற்கிற வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு முன்னால் சென்றது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய அபிஷேகத்துல நிரம்பி நீங்க ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த நாளிலே நான் என்ன செய்யணும், நான் எங்க போகணும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சரியாய் நம்மை வழி நடத்துவார். ஏதாவது ஒரு ஊருக்கு நாம் புதிதாக போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். டூரிசம் போறோம், ஒரு சுத்தி பார்க்கிறதுக்கு போகிறோம். அறியாத ஒரு ஊருக்கு நம்ம போனா அங்க மொழியும் நமக்கு தெரியாது, அங்க எந்த எந்த இடத்துல எது இருக்குது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துல நாம் போகும்போது டிராவல் கைடு என்று ஒருவர் இருப்பார். அவரை போய் நாம் சந்திக்கும் போது சில டிராவல் ஏஜென்சிஸ் இருக்கும். அவர்களை தொடர்பு கொள்ளும் போது ஒரு கைடை நமக்கு கொடுப்பாங்க. அந்த கைடு நம்மை எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் வழி நடத்துவார். கடந்த நாட்களில் நம்முடைய திருச்சபையின் மூலமாய் தரங்கம்பாடிக்கு நாம் போயிருந்த போது அங்கே ஒரு சகோதரி கைடாக இருந்து நாள் முழுவதும் அங்கே உள்ள காரியங்களை எல்லாம் சுற்றி காட்டி அதனுடைய மகத்துவங்களை நமக்கு சொன்னார்கள். நமக்கு மிகவும் எளிதாக இருந்ததை சுற்றி பார்க்கிறது. அதை போல் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில எதை செய்வதென்று தெரியாமல் நீங்கள் தடுமாறி கொண்டு இருக்கிற நேரத்தில் முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியானவரே, பிதாவின் ஆழங்களை அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய சித்தம் என்னதென்று, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு காட்டும் என்று நீங்கள் கேட்டால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை சரியாய் வழி நடத்துவார். சகல சத்தியத்திற்குள் அவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லியிருக்கு. அதை போல இந்த குத்து விளக்கின் வெளிச்சமும் அது தானாய் வந்து விடாது. குத்து விளக்கில் இருந்து வெளிச்சம் வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆசாரியன் அந்த குத்து விளக்கை துடைக்க வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும். அதில் இருக்கிற திரியிலே எரிந்து அணைந்து போன பிறகு இருக்கிற கரித்திரியை, கருப்பான திரியை வெட்டுவதற்கு கத்திரிக்கோள் இருக்கும். அந்த கத்திரிக்கோளை பயன்படுத்தி அந்த திரியை வெட்ட வேண்டும். புதிய திரியை போட வேண்டும். புதிய எண்ணெயை ஊற்ற வேண்டும். அந்த எண்ணெய் எப்படிப்பட்ட எண்ணெய் தெரியுமா? எடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெய். இந்த நாட்கள்ல மாதிரி செக்குல போய் ஆட்டிட்டு வர மாட்டாங்க, மிஷின்ல ஆட்ட மாட்டாங்க. அந்த நாட்கள்ல அதற்கென்று இருக்கிற அந்த சோத்திரம் உரல்ல போட்டு குத்தி இடித்து பிழிந்து அதிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான தெளிவான ஒளிவ எண்ணெய் அதுல ஊற்றும். வாழ்க்கையில சில நேரம் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்போது நம்ம கேட்கிற கேள்வி, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது? நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, நான் சபைக்கு போற பிள்ளை தானே, நான் ஜெபிக்கிற பிள்ளை தானே, ஏன் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது? உன் வாழ்க்கையில குத்துவிளக்கின் வெளிச்சம் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்றால் இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெய் ஊற்றப்படணும். கொஞ்சம் பாடுகள், கொஞ்சம் உபத்திரமம், கொஞ்சம் நெருக்கங்கள், கொஞ்சம் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஒளிவ விதையானது அதை குத்தப்படவும், நசுக்கப்படவும், இடிக்கப்படவும், பிழியப்படவும் ஒப்பு கொடுக்கும் போதுதான் தெளிவான ஒளிவ எண்ணெய் கிடைக்குது. அதை ஊற்றும் போது விளக்கு பிரகாசமாய் எரிகிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் பொறுமையோடு நீங்கள் சகித்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் விளக்கிலே ஊற்றப்பட்ட எண்ணெயை போல் மாறி ஒரு வெளிச்சம் உங்களிடத்திலிருந்து தோன்றும். வெளிச்சத்தை வெளிப்படுத்த
மாறுவீர்கள். வெளிச்சம் வெளிப்படும்படி நீங்கள் ஒரு கருவியாய் மாறுவீர்கள். அந்த வெளிச்சம் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் வெளிச்சமாயிருக்கு. தேவாலயத்தின் ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆலயத்தின் நன்மைகள் என்கிற வெளிச்சத்தை இந்த உலகத்தின் மக்களுக்கு நாம் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் பல இடங்களுக்கு அலைந்து திரிந்து ஆசீர்வாதம் இல்ல, நன்மைகளுக்காக போராடுறாங்க, நன்மை இல்ல. அப்படி நாமளும் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தோம். பல இடத்துக்கு அலைந்து திரிந்தோம், நன்மை நடக்கல, அற்புதம் நடக்கல, ஆசீர்வாதம் கிடைக்கல. ஆனால் யாரோ நம்மை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து விட்டதுனால இந்த ஆலயத்துல வந்து நம்ம ஜெபம் பண்ணி ஆராதனை பண்ணி வசனம் கேட்டு ஆலயத்தினால் உண்டாகிற நன்மையினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டிருக்கோம். அதனால இன்றைக்கு நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கோம். தேவனுடைய பிள்ளையே, நீ உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் ஆசீர்வாதம் என்கிற வெளிச்சத்தை நீ மறைத்து வைக்காமல் ஜனங்களுக்கு போய் சொல்லும் போது, அவர்களையும் தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வரும்போது, அவர்களும் ஆலயத்தின் நன்மையினால் நிரப்பப்பட்டு தேவனை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். மூன்றாவது காரியம் பாருங்க, எஸ்தர் புஸ்தகம், எஸ்தர் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். எஸ்தர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று சொல்லி, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாய். வெளிச்சம், அங்கே ஒரு வெளிச்சத்தை பற்றி சொல்லு. என்ன வெளிச்சம்? அந்த மக்களுக்கு ஒரு வெளிச்சம், யூதரிடத்தில் இருந்து வந்த வெளிச்சம், எஸ்தர் இடத்திலிருந்து வந்த வெளிச்சம், மொர்தெகாயின் இடத்திலிருந்து வந்த வெளிச்சம். அது என்ன வெளிச்சம் என்று சொன்னா, அதாவது நீங்க 14வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது என்று வேதத்தில் ஒரு நற்செய்தி. யூத ஜனங்களை எல்லாம் அழிக்கணும்னு யூதருடைய சத்துரு முடிவெடுத்திருந்தான், தீர்மானம் பண்ணியிருந்தான். அவன் ஒரு கடிதத்தை எழுதி முத்திரை போட்டு 127 நாடுகள்ல இருக்கிற யூதர்களையும் ஒரே நாள்ல அழிச்சு போட்டுறணும்னு முடிவெடுத்து இந்த ஆமான் சதி பண்ணினான். ஆனா எஸ்தரும் மொர்தெகாயும் அவனோடு கூட இருந்த தாதிமார்களும் அவனோடு கூட இருந்த யூத ஜனங்களும் 3 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணின போது அந்த வெளிச்சம், அந்த நற்செய்தி என்கிற வெளிச்சம் அவர்களுக்கு கிடைத்தது. இந்த வெளிச்சத்தை கொண்டுட்டு போய் அந்த புறச்சாதிய மக்கள் நடுவில், அறியாத மக்கள் நடுவில் இந்த செய்தி அறியாத அழிவின் பாதையில அழிவை பார்த்து பயந்து கொண்டிருந்த அந்த மக்கள் நடுவிலே, மரணத்தை எதிர்நோக்கி பயந்து கொண்டிருந்த, மரண பயத்தில் இருந்த அந்த மக்களுக்கு நடுவிலே அழிவு நின்று போயிடுச்சு, இனி அழிவு இல்லை என்கிற நற்செய்தியை அஞ்சற்காரர் வேகமாய் போய் சொன்னாங்க. அந்த அஞ்சற்காரர் போய் சொன்ன இடத்தில் எல்லாம் யூதர்களுக்கு மகிழ்ச்சி, வெளிச்சம், கனம், களிப்பு உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதம் சும்மா வரல. அந்த எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம், இந்த 2 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவிலே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறி கொண்டு போனான் என்று இருக்கிறது. 3ஆம் வசனம், ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தார். இந்த நற்செய்தி வர்றதுக்காக இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாங்க. மொர்தெகாயோடு இருந்த யூதர்கள், எஸ்தரோடு இருந்த தாதிமார்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அழுது புலம்பி அவர்கள் ஜெபித்த ஜெபம். இன்றைக்கு கூட உலகம் முழுவதையும் கொள்ளை நோய் தாக்கி கொண்டிருக்கு, அழிவு இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் மரண ஓலம் கேட்டுக் கொண்டிருக்கிறது, மரண பயத்தோடு மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்றால், மரணம் நின்று போயிற்று,
வாதை நின்று போயிற்று, அழிவு இனி வராது என்ற நற்செய்தியை நாம் சொல்லணும். அப்படி சொல்லணும்னா எஸ்தரும் மொர்தெகாயும் அவனோடு இருந்த யூதர்களும் எப்படி அழுது புலம்பி முழங்காலில் நின்று மன்றாடி சாம்பலில் உட்கார்ந்து ரெட்டுடுத்தி புலம்பி செபம் பண்ணினார்களோ, அதை போல நாம் மன்றாடி செபிக்கும் போது கர்த்தர் வாதையை நிறுத்துவார், துன்பத்தை நிறுத்துவார், அழிவை நிறுத்துவார், மரணத்தை நிறுத்துவார். இந்த நற்செய்தியை மக்களுக்கு போய் சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்கு மனது இறங்கினா உங்கள் மரண பயத்தை உங்களை விட்டு நீக்குகிறார். மரணம் நின்று போயிற்று, வாதை நின்று போயிற்று, நாங்கள் உங்களுக்காக செபித்து இருக்கிறோம், உபவாசித்து இருக்கிறோம், மன்றாடி இருக்கிறோம், உங்களுக்காக அழுது செபித்து இருக்கிறோம், முழு உலகத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆண்டவர் மனது இறங்கி வாதையை நிறுத்தினார், அழிவை நிறுத்தினார் என்ற நல்ல செய்தியை மக்களுக்கு சொல்லும் போது மக்களுடைய இருதயம் மகிழும், மகிழ்ச்சி உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும், களிப்பு உண்டாகும். அப்படிப்பட்ட நல்ல செய்திக்காக உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நானும் அந்த காரியத்தை செய்யும் போது இந்த வெளிச்சத்தை மக்கள், நற்செய்தி என்கிற வெளிச்சத்தை மக்கள் நடுவில் பிரகாசிக்க பண்ணும்போது ஆண்டவர் மெய்யாகவே ஆண்டவர் மகிமைப்படுவார். அந்த ஜனங்கள் ஆண்டவர் தான், இயேசுதான் செய்தார் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். நீங்க பாருங்க, இப்படி ரெட்டுடுத்தி புலம்பி சாம்பல்ல உட்கார்ந்திருந்த ஆட்களை சும்மா விட்டுறல. மொர்தெகாய் அப்படி செய்தா. அந்த மொர்தெகாய்க்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை பாருங்க. அந்த 3ஆம் வசனத்திலே 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களிலே அவர்கள் புலம்பி ரெட்டுடுத்தி சாம்பல்ல கிடந்தார்கள், வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டார்கள். ஆனா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டு ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில உபவாசத்தோடு கண்ணீரோடும் அழுது நம்ம ஜெபிக்கும் போது ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இந்த நல்ல செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சொல்லும் போது அவர்கள் நல்ல செய்தி கிடைக்காத இருட்டில் இருக்கிறாங்களே, மரண பயத்துல இருக்கிறாங்களே, ஆமென் சோத்திரம், அழிவின் பாதையில போய் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொன்னா அவங்க இருதயம் மகிழும். அதுதான் பிரகாசம். அப்படி போய் மக்களுக்கு பிரகாசிக்கணும். இதை சொல்லுகிற முழங்கால் படியிட்டு அழுது புலம்பி செபிக்கிறவர்கள் ஆண்டவர் சும்மா விடாம அவர்களுக்கு ராஜமுடியை தரித்து அதிகாரத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து கிருபைகளை கொடுத்து வரங்களை கொடுத்து எல்லா பட்டணத்தில் உள்ள மக்களும் மகிழ்ச்சிக்குள்ள நடத்தக்கூடியதான ஆசீர்வாதத்தை கருவியாய் நம்மை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். 4வது பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தரே என் வெளிச்சம். ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய இருள், பயம். அங்கே சொல்லும் போது யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன் என்று அங்கே தாவீது அறிக்கை எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு பயம் எல்லா மக்களுக்குள்ளேயும் இருக்கிறது, பயம் இருக்கிறது. என்ன பயம்? இருளை குறித்ததான ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கிறது, இருளை குறித்ததான ஒரு பயம். என்ன? அதனாலதான் அவர் சொல்றாரு கர்த்தர் என் வெளிச்சம் என்று சொல்லி. யாருக்கு வெளிச்சம் தேவை? இருட்டில் இருக்கிறவங்களுக்கு தானே வெளிச்சம் தேவை. அப்ப அநேக மக்கள் இன்னைக்கு இருட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுனாலே, அந்த காலத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுனாலே, மரண இருளின் திசைகளில் இருக்கிறதுனாலே அவர்களுக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் இன்றைக்கு தேவையா இருக்கிறது. கர்த்தர் தான் அந்த வெளிச்சம் என்பதை அவர்களுக்கு நாம் சொல்லணும். ஏன்னா நாம ஒரு காலத்துல இருட்டில் உட்கார்ந்து இருந்தோம். அந்த காலத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான வெளிச்சத்தினிடத்தில் அவர் அழைத்து கொண்டு வந்தார். அவர்தான் கர்த்தர். அந்த கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தர் தான் வெளிச்சம், அவர் தான் உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார் என்பதை உலகத்தின் மக்களுக்கு சொல்லணும். அப்போ பயம் என்கிற இருள் அவர்களை சூழ்ந்து கொண்டு. 2வது சத்ருவை குறித்த பயம், இருளை குறித்த பயம் ஒரு சிலருக்கு. இன்னொன்று 2ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது, என் சத்துருக்களும் என்னை பகைக்கிறவருமாகிய பொல்லாதவர்கள் என்று சொல்லி, பொல்லாத மனுஷர்கள் சத்துருக்களாக இருக்கிறாங்க தாவீதுக்கு. அப்ப சத்துருவினால் வந்த பயம் நீங்க வேண்டும். 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கை. யுத்த பயம். எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ, யார் மூலமா எந்த பிரச்சனை வருமோ, யார் சண்டைக்கு வருவாங்களோ, யார் மூலமா யுத்தம் வருமோன்னு ஒரு பயம். 5ஆம்
ஏன் இப்படி நடக்கணும்? ஏன் 2 கிலோமீட்டர் அதை தள்ளிட்டு நடக்கணும்? இதெல்லாம் ஏன் என் வாழ்க்கையில் சம்பவிக்கணும்? தீங்கு நாள். இந்த தீங்கு நாள் எப்போ வரும்னு தெரியாது. ராத்திரி சந்தோஷமா சாப்பிட்டு படுப்போம், காலையில் எழும்போது உடம்பெல்லாம் வலியா இருக்குது, தலை வலியா இருக்குது. ஏன் என்றே தெரியல. ராத்திரி நான் படுக்கும்போது நல்லா தானே படுத்தேன். தீங்கு நாள். இந்த தீங்கு எப்பொழுது நமக்கு வரும் என்று தெரியாது. ஆனால் தீங்கு நாளில் நம்மை காப்பாற்றத்தக்க கர்த்தர் இருக்கிறார். தீங்கு நாள் எப்போ வரும்னே தெரியாது, நஷ்டம் எப்போ வரும்னே தெரியாது, இழப்பு எப்போ வரும்னே தெரியாது. அதை குறித்த ஒரு பயம் 10ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது 10ஆம் வசனம், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து. கைவிடப்படுகிற ஒரு பயம். நண்பர்கள் விட்டுட்டு போயிடறாங்க, மனைவி கணவனை விட்டுட்டு போயிடறான், கணவன் மனைவியை விட்டுட்டு போயிடறான், பெற்றோர் பிள்ளைகளை விட்டுட்டு போயிடறாங்க, பிள்ளைகள் பெற்றோரை விட்டு போயிடறாங்க. பிரிவு துயர், பிரிவு துயர், கைவிடப்படுகிற ஒரு நிலைமை. இப்படி பலவிதமான பிரச்சனை. 27ஆம் சங்கீதத்தை நீங்க வீட்டுல வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இதுல எடுக்கலாம். அவன் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு சொல்றான். என் எல்லா பயத்துக்கும் ஒரே தீர்வு கர்த்தர். கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கிறார். நான் யாருக்கு பயப்படுவேன்? நான் எதற்கு அஞ்சுவேன்? அப்போ கர்த்தர் தான் ஒரே தீர்வு. உலகத்துல பலவிதமான பிரச்சனையோட மக்கள் இருக்கிறாங்க, பலவிதமான பயத்தோடு மக்கள் இருக்கிறாங்க. உங்கள் எல்லாவித பயத்துக்கும் கர்த்தர் ஒருவரே தீர்வு என்பதை மக்களுக்கு சொல்லணும். அதுதான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை மக்கள் நடுவில் பிரகாசிக்கப்படும். உங்களுக்கு எனக்கு இருக்கு. தாவீது சொன்னார், அவரையே நம்பிக்கொண்டிருப்பேன், அவர் என்னை சேர்த்துக் கொள்வார், அவர் என்னை ஆதரிப்பார், அவர் என்னை மூடுவார், அவர் என்னை பாதுகாப்பார். அந்த நம்பிக்கை தாவீதுக்கு இருக்குது. அதனாலே அவன் தேவனிடத்திலிருந்து ஒத்தாசையை பெற்றுக்கொண்டு தைரியமா இருக்கிறான். இந்த கர்த்தர் அறியாத மக்கள் என்ன செய்வாங்க? அவங்க யாருகிட்ட ஓடுவாங்க, யாருகிட்ட சகாயம் தேடுவாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னால் இந்த வெளிச்சம், கர்த்தராகிய வெளிச்சத்தை கொண்டு போய் பிரகாசிக்க வேண்டியது அவசியம் இல்லையா? அவசியமான ஒன்று. எனவே கர்த்தர் தான் தீர்வு என்பதை நம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். 5வது காரியம் பாருங்க, 119வது சங்கீதம், 119வது சங்கீதம், 119ஆம் சங்கீதம் 130வது வசனம். 119ஆம் சங்கீதம் 130வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லி இருக்கிற உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் என்று சொல்லி. வசனம் பிரசித்தம் என்கிற வெளிச்சம். இந்த வசனம் இன்னொரு வசனம் சொல்லியிருக்கு, நீதிமொழிகள் 6வது இதிலே சங்கீதம் 119 105 சொல்லி இருக்கிறது, இந்த வேதம் என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி. இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் எஸ்ரா தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, வேதம், இந்த வேத வசனங்கள் என் பாதைக்கு வெளிச்சம். நான் இருட்டல நடக்கும் போது இந்த வேத வசனம் எனக்கு வெளிச்சமா இருக்குதுன்னு சொல்றேன். இந்த வேதத்தை தெரிஞ்சவங்களுக்கு என் கையில டார்ச் இருக்குது, என் கையில ஒரு விளக்கு இருக்குது, எனக்கு பயம் இல்லை. விளக்கு இல்லாத மனுஷன் என்ன செய்வான்? அவனுக்கு விளக்கு எப்படி கிடைக்கும்? வெளிச்சம் எப்படி கிடைக்கும்? வெளிச்சம் இருக்கிறவர்கள், வெளிச்சம் இல்லாதவர்களுக்கு, விளக்கு இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு கொண்டு போய் நாம் கொடுக்கணும் அந்த விளக்கை. அதுதான் இங்கே சொல்லியிருக்கு, வசனம் பிரசித்தம் என்கிற வெளிச்சம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிச்சமாகிய இந்த வேத வசனங்களை அறியாத மக்களுக்கு கொண்டு போய் இந்த வசனத்தை நாம் பிரசித்தம் பண்ண வேண்டும். இந்த வசனத்தை நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும், வசனத்தை நாம் அறிவிக்க வேண்டும். அப்பொழுது இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை அந்த மக்களும் புரிந்து கொள்வான். இன்னைக்கு நம்ம ஏதாவது தேவ சித்தம் அறியணும்னா என்ன செய்யணும்? பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணி பைபிள் எடுத்து வாசிக்கிறோம். ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமா என்னோட பேசுங்கப்பான்னு சொல்றோம். சில ஆட்கள் பைபிள் எடுத்து அப்படியே டக்குன்னு திருப்பி பார்ப்பாங்க, என்ன வசனம் வருதோ அதுதான் தேவ சித்தம்னு எடுத்துட்டு போயிடுவார். அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணவே மாட்டார். அப்படித்தான் ஒருத்தர் ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணி பைபிள் எடுத்து வாசித்தா யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் வந்துச்சான். எத்தனை தடவை பாஸ்டர் இதை சொல்லுவீங்க அப்படின்னு. யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். இவருக்கு ரொம்ப அதிருப்தி ஆயிடுச்சு. மறுபடியும் பைபிளை மூடிட்டு திறந்தாரு, நீயும் போய் அந்தபடியே செய்யணும் வந்துச்சான். இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன ஆண்டவரே, நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி அபசகனமான வார்த்தையை பேசுறீங்களே, இந்த தடவையாவது நல்ல வார்த்தை பேசுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பைபிளை மூடிட்டு திறந்தாராம். செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்யணும் வந்துச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதாஸ் நாண்டு கொண்டு செத்த மாதிரி சீக்கிரமா போய் சாவுவானா? எவனாவது சாவானா? சாகுவான். அப்ப பைபிள் அப்படி நம்ம
படிக்காம நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய வசனத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஆண்டவர் வசனத்தை வெளிப்படுத்துவார். சில மனிதர்கள் அவ்விதமாக ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால தேவாலயத்துல வந்து ஜெபம் பண்ணி ஆமென் சோத்ரா. ஒரு சகோதரர் சொன்னார், விவசாயம் நாம் செய்யறதுக்கு முன்னால ஒரு குறிப்பிட்ட பயிரை நான் சாகுபடி பண்ணணும்னு நினைச்சேன். அப்படி நினைச்சிட்டு நான் வந்து சபையில ஜெபம் பண்ணி பைபிள் வசனத்தை எடுத்து படிச்சேன். கடல்ல அதாவது அலைகள் மேலே பயணிக்கிறவனை போல இருப்பாய் என்று சொல்லி ஒரு வசனம் வந்தது. நான் நினைச்சுக்கிட்டேன், ஐயோ இந்த விவசாயத்தை பண்ணணும்னா பெரிய அலை போராட்டம், நம்ம வாழ்க்கையில் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் பிறகு வேற ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி வசனம் எடுத்த போது ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமான வசனத்தை கொடுத்தாருன்னு சொன்னார். அந்த விவசாயத்தை போய் அவர் பண்ண போது அவருடைய கடனெல்லாம் தீரத்தக்கதாய் கர்த்தருடைய விவசாயத்தை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்தை நாம் கண்டுபிடிக்கிறதுக்காக வேதத்தை வாசிக்கிறோம், அறிந்து கொள்கிறோம். இந்த வெளிச்சம் மக்களுக்கு இல்லை. அப்ப இந்த வேத வசனத்தை நம்ம போய் மக்களுக்கு பிரகடனப்படுத்தும் போது, பிரசங்கம் பண்ணும் போது, அறிவிக்கும் போது அவர்கள் பேதையா இருந்தாலும் ஞானி ஆவார்கள். பேதை என்பது என்னன்னா புரியாதவன் அர்த்தம். அந்த புரியாத ஆட்கள் என்ன சொன்னாலும் சில ஆட்களுக்கு புரியாது. அப்படிப்பட்டவர்கள் கூட பைபிளை படிச்சா ஞானிகளா மாறிடுவாங்க. நிறைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுத்திருக்கிறோம். படிப்பு ஏறாத பிள்ளைகள், நல்ல மார்க் எடுக்க முடியாத பிள்ளைகள், மெமரி பவர் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கோம். பைபிளை நீங்க வாசிங்க, பைபிள் படிச்சுட்டு அப்புறம் பாடப்புத்தகத்தை படிங்க, ஆண்டவர் ஞானம் தருவார்னு சொல்லி இருக்கிறோம். அதை கடைபிடித்து பலர் அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட வேதமே வாசிக்க தெரியாதவர்கள் நம்முடைய சபையில ஒரு சகோதரி சொன்னாங்க, கடந்த நாட்கள்ல எனக்கு பைபிள் வாசிக்கவே தெரியாது பாஸ்டர், யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நானே பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சேன், அதுல இருக்கிறதெல்லாம் எழுத ஆரம்பிச்சேன், இப்ப அந்த பைபிளை எழுத்து கூட்டி படிக்கிற அளவுக்கு ஞானத்தை எனக்கு தந்திருக்கிறார் சொன்னார்கள். அல்லேலூயா. இந்த வேதம் பேதையை ஞானியா மாற்றும், புரியாதவனை புரிந்தவனாக மாற்றும். எனவே நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, வேதமே வெளிச்சம் என்று சொல்லி இந்த வேத புஸ்தகத்தின் வசனங்களாகிய வெளிச்சத்தை எடுத்துட்டு போய் இருட்டில் இருக்கிற மக்களுக்கு வேத வசனத்தை பிரகடனப்படுத்த வேண்டும். வேத வசனம் பிரசித்தம் என்கிற வெளிச்சத்தை மக்கள் நடுவே கொடுக்கும் போது இந்த வேத வசனத்தை கேட்டவர்கள், அங்கே சமாரியா பட்டணத்திலே வசனத்தை கேட்டவர்களுக்குள்ள மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இந்த பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் வேத வசனத்தை போய் பேசணும்னா அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் சந்தோஷப்படும்படி கர்த்தர் செய்வார். 6வது காரியம், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அங்கே நீங்க பார்க்கும்போது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று சொல். கண் தெளிவாய் இருந்தால், பார்வையும் நோக்கமும் சரியாய் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் வெளிச்சமா இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கை இருட்டில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்க வாழ்க்கையில நல்ல நோக்கம் கிடையாது. சொல்லுவாங்க, வெந்த நெஞ்சை குடிக்கிறேன், விதி வந்தா சாகுறேன்னு சொல்லுவாங்க. நோக்கமற்ற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நல்ல நோக்கம், நல்ல பார்வை இருக்கணும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்லியிருக்க, உன் கண் நேராய் நோக்க கடவுது, உன் கண் இமைகள் செவ்வையாய் பார்க்க கடவுது. சில ஆட்களுக்கு ரோட்ல போனாலே கரையில தொங்குறதெல்லாம் வாங்கணும் போல இருக்கு. எந்த துணியை பார்த்தாலும் ஆசையா இருக்கு, எந்த பொருளை பார்த்தாலும் ஆசையா இருக்கு. எவங்கிட்டையாவது கடனை வாங்கி இன்ஸ்டால்மெண்ட் போட்டாவது அத்தனை பொருளையும் வாங்கி அந்த வீட்டுல வச்சு போட்டோ எடுத்து Facebookல போட்டு லைக் வாங்கணும்னு நினைப்பான். அடுத்த வாரம் காலையிலே கத்துவட்டிக்காரன் வீட்டுல வந்து வட்டி வாங்க நிற்பான், கொடுக்கறதுக்கு காசு இருக்க. கண்ணை அலைய விடாதீங்க, கண்ணை அலைய விடாதீங்க. உன் கண் நேராய் நோக்க கிடவுது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். அவர் அதோடு வேதனையை கூட்ட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா அதுல வேதனை வராது. சாத்தான் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா பழத்தை கொடுத்துட்டு உள்ள ஊசியை வச்சு கொடுப்பான். பழத்தை திங்கும் போது ஊசி தொண்டையில மாட்டிக்கும், வேதனையான அனுபவம். அப்போ சாத்தான் மனிதர்கள் நமக்கு வேதனையை கொண்டு வருவார்கள். கர்த்தர் ஆசீர்வாதத்தை, வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். என்றால் கண் தெளிவா இருக்கணும், நோக்கம் சரியா இருக்கணும், நம்ம பார்வை சரியா, விஷன் சரியா இருக்கு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம நம்ம கண்ணை அங்கே இங்கே அலைய விடாம, பொருளாசை உடையவர்களா இல்லாம,
எனக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உனக்கு தெரியும் ஆண்டவரே. நீங்க கொடுக்க நான் வாங்கி கொள்ளணும் ஆண்டவரே. கூப்பிடுகிற காக்கி குஞ்சுகளுக்கு அவர் ஆகாரம் கொடுப்பாரா? அவர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் என்று பைபிள் சொல்லு. அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? கர்த்தர் தான் கொடுத்தாரு, கர்த்தர் கொடுத்து நான் வாங்கிக்கிட்டேன் இதை அப்படிங்கிற அனுபவம் நமக்கு இருக்குதா? சில நேரத்துல நாம் யாரிடத்திலேயே நச்சரித்து, மனைவி கணவனை போட்டு நச்சரித்து, எங்க கடன் வாங்கியவே எனக்கு தெரியாது, இந்த மாசம் அந்த பொருள் வாங்கியே ஆகணும், இந்த பங்கனுக்கு இந்த பொருள் விட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு நிற்பாங்க. பிள்ளைகள் சில நேரம் பெற்றோர் அடம் பிடிச்சு நச்சரிச்சு இந்த பொருளை வாங்கியே ஆகணும்னு நினைப்பாங்க. குடும்பத்தினுடைய கஷ்ட சூழ்நிலைகள் அவர்களுக்கு தெரியாது. எங்கேயாவது கடனை வாங்கி, வட்டி கடனை வாங்கி பெற்றோரை கடனாளிகளாய் மாற்றி விட்டு நம்ம போய் சம்பாதிச்சு போய் படிச்சுட்டு வேலைக்கு கூட போறதுக்கு உனக்கு வழி இருக்கு. இது ஏன் நமக்கு? அப்போ கர்த்தரிடத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம நோக்கம் சரியா இருக்கணும், விஷன் சரியா இருக்கணும். நாம சரியாயிட்டோம்னா இந்த சரியான நோக்கம் இல்லாத, சரியான விஷன் இல்லாத, தரிசனம் இல்லாத, தங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்னென்னே தெரியாம இருக்கிற மக்களுக்கு வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை சொல்லிக் கொடுக்கிற வெளிச்சத்தை அவங்க நடுவுல போய் நாம் பிரகாசிக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறான். லோத்து நீங்க பாருங்க, சோதகுமார பட்டணம் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சு. அவனுக்கு கண்ணை அலைய விட்டான், எங்க பச்சை இருக்குன்னு பார்த்தான், ஆடு மாட்டுக்கு நல்ல பொழப்பு நடக்கணும் போனான். ஆனா போன இடத்துல பாவம், பயங்கர பாவம், தேவன் விரும்பாத பாவம், அநியாயக்காரர்கள், மோசமான ஆட்கள் பட்டணத்தில் குடியிருக்கிறார்கள். பரவாயில்ல, என் ஆடு மாட்டுக்கு தீனி கிடைச்சா போதும், என் வாழ்க்கை செழிப்பானா போதும் பாவத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவர் ஒரு நாள் வந்து அந்த பட்டணத்தை அழிச்சு போட்டார். லோத்தும் அன்றை குடும்பமும் ஒன்றுமில்லாமல் ஓடி போனது. அந்த மாதிரி நிலைமை நம்ம வாழ்க்கையில வராமல் இருக்க வேண்டும் என்றால் கண்ணை அலைய விடாம பார்வையின் நோக்கத்தை கட்டுப்படுத்துங்க, கண்ணை கண்ட்ரோல் பண்ணுங்க, ஆசையை கண்ட்ரோல் பண்ணுங்க, இச்சை அடக்கங்கிற கனியை நீங்க பயன்படுத்துங்க. கர்த்தர் எனக்கு எதை எப்போ தராது அதை வாங்கி கொள்ள நான் ஆயத்தம் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க. அதையே மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆசீர்வாதமாக. 7வது காரியம், யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் ஸ்நானகரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கனி கூற மனதாய் இருந்தீர்கள். யோவான் ஸ்நானகன்ட்ட என்ன வெளிச்சம் இருந்துச்சு? என்ன வெளிச்சம்? அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, முன்னுரைக்கப்பட்டு பிறந்தவன், அப்படிப்பட்டவன், வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தவன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா அவனுக்கு வல்லமையான ஊழியத்தை கர்த்தர் தந்திருந்தார். தாழ்மையும் எளிமையுமானவனாயிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவன் சாப்பாடு ஃபுட்டுல வந்து ரொம்ப எளிமையானவனா இருந்தான். உடுத்தின உடை எளிமையான ஒட்டக மயிர் உடையைத்தான் அவன் தரித்து இருந்தான். அவன் இருந்த இடம் அவனுக்கு சொந்த வீடு கிடையாது. அதுக்காக யாருமே வீடு வாங்க வேண்டாம், வீடு கட்ட வேண்டாம், நல்ல ட்ரெஸ் வாங்க வேண்டாம், நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. ஆடம்பரம் வேண்டாம், அனாவசியம் வேண்டாம், அத்தியாவசியத்துக்கு உங்கள் பணங்களை செலவு செய்யும். சில ஆட்களுக்கு பணம் கிடைச்சதுன்னா ஒரே நாள்ல பஞ்சம் பறக்க அடிச்சிடும். இது ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி. அப்போ கர்த்தர் நம்ம கையில கொடுக்குற பணத்தை வச்சுக்கிட்டு நாம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த பணம் என் கையில வர்றதுக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நானும் இந்த பணத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இந்த பணத்தை நான் வீணா செலவு பண்ணிடக்கூடாது என்று சொல்லி தாழ்மையாக எளிமையானவர்களாக நாம் இருக்கணும். ஆடம்பரம் வாழ்க்கையில இருக்கக்கூடாது, பகட்டு நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, படோலமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்மை பார்க்கிற ஆட்கள் நம்மிடத்திலிருந்து தாழ்மையை கற்றுக்கொள்ளணும், எளிமையை. அநேக அரசியல்வாதிகள் இடத்திலிருந்து சில நல்ல காரியம் இருக்குது, அறிஞர்கள் இடத்திலிருந்து சில நல்ல காரியம் இருக்கு, அப்துல் கலாமின் இடத்திலிருந்து எளிமையை கற்றுக்கொள்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆட்கள் கற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து எளிமையை நாம் கற்றுக்கொள்கிறோம். யோவான் ஸ்நானகரிடத்திலிருந்து எளிமையை கற்றுக்கொள்கிறோம். உங்களிடத்திலிருந்து மக்கள் இந்த எளிமையை கற்றுக்கொள்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்குதான் யோசித்து பாருங்க. நீங்க உடுத்துற உடை, நீங்க ஓட்டுற வாகனம், நீங்கள் குடியிருக்கிற வீடு, நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள், இவைகளை பார்க்கும்போது ஆட்கள் உங்களிடத்தில் ஓட்டி வரமாட்டார்கள். எனவே தாழ்மை உள்ளவனா இருந்ததுனாலதான் ஜனங்கள் எல்லாம் பட்டணத்துல இருந்த ஜனங்கள் வனாந்தரத்துக்கு வந்தாங்க, அவனிடத்துல வந்தாங்க. சரி, எல்லாரும் என்னை தேடி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவன் இன்பமான வார்த்தையை சொல்லல.
அவன் கர்த்தரால் அனுப்பப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள இருந்தது. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற மனுஷனா இருந்தான். இந்த வெளிச்சம் தான் மக்களுக்கு தேவை. தாழ்மை, எளிமை என்கிற வெளிச்சத்தை மக்கள் நடுவில் பிரகாசிக்க வேண்டும். எச்சரிக்கை வார்த்தை, பாவத்தை கட்டித்து கொண்டு புத்தி சொல்லுகிற, எச்சரித்து பேசுகிற அந்த வெளிச்சத்தை. ஏன்னா நிறைய பேருக்கு எது பாவம், எது பரிசுத்தம்னே தெரியல, எது நல்லது கெட்டதுன்னே தெரியல, எது சாப ஆசீர்வாதம்னே உலகத்தின் மக்களுக்கு தெரியல. அவங்களுக்கு போய் இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லணும். நோவா 120 வருஷம் இந்த எச்சரிப்பின் வார்த்தையை சொன்னா, நீங்களும் நானும் சொல்லும் போது அவர்கள் நடுவில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அவர்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். 8வது காரியம், வெளிப்படுத்தல் விசேஷம். 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல், 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று சொல்லு. பரலோகத்தின் வெளிச்சம், தேவ மகிமை என்கிற வெளிச்சம். 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது, அங்கே ராக்காலம் இராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அல்லேலூயா. அப்போ பரலோக நம்பிக்கை என்கிற ஒரு வெளிச்சத்தை உலகத்தின் மக்களுக்கு கொடுக்கணும். இந்த உலகத்தோடு கூட வாழ்ந்து ஏதோ வந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம், நம்ம எங்க போறோம்னு தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்றதல்ல. இன்று மரித்தாலும் எனக்கு பரலோகத்தில் ஒரு இடம் உண்டு என்கிற ஒரு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளணும். இந்த நம்பிக்கையை மக்களிடத்துல போய் விதைக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பண்ணின பிரசங்கள்ல அதிகமான பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்தது. பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் நிறைய ஓமைகளை சொன்னார். கல்யாணம் பண்ண ஒரு ராஜாவை பத்தி சொன்னாரு, கடுகு விதையை பத்தி சொன்னாரு, விதைக்கிற ஓமையை பத்தி சொன்னாரு, கலை விதையை பத்தி சொன்னாரு, மீன் வலையை பத்தி சொன்னாரு, முத்தை பத்தி சொன்னாரு, எல்லா இதை பத்தி, இந்த தீவட்டியை பிடிச்சிட்டு போற கணிகைகளை பத்தி சொன்னாரு. எல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமை. பரலோக ராஜ்யம் அவ்வளவு முக்கியமானது. நாம் இன்றைக்கு மரித்தால் பரலோகம் போவோம் என்கிற நிச்சயம் ரொம்ப முக்கியப்படுது. அப்ப முதலாவது இதை கேட்கிற நீங்கள் 100% அந்த நம்பிக்கை இருக்கணும். இன்னைக்கு நாம் மரித்தால் மோட்சம் போயிடும். அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் இருந்தால் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள். மாற வேண்டிய சுபாவம் இருந்தால் மாற்றிக் கொள்ளுங்க. ஒப்புரவாக வேண்டிய மனிதர்கள் இருந்தால் ஒப்புரவாக்கிக் கொள்ளுங்க. சரிப்படுத்திக்கிங்க உங்க வாழ்க்கை. மனதுக்குள்ள இருக்கிற கசப்பு, வெறுப்பு, போட்டி, பொறாமை, வன்கள், வஞ்சங்கள் எல்லாத்தையும் மாத்துங்க. உடைக்கப்பட்ட இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. நான் இன்னைக்கு செத்து போனா பரலோகத்துக்கு போகணுமே ஆண்டவரே, நான் பரிசுத்தம் இல்லாம இருக்கிறேனே, நான் உம்மோடு நல்ல உறவு இல்லாம இருக்கிறேனே, மனிதர்களோடு ஒப்புரவாகாம இருக்கிறேனே, இன்று நான் மரித்து போனால் நான் நரகத்துக்கு போய்விடுவேனே, என்னை பரலோகத்துக்கு தகுதியா மாத்தணும் கேட்கறது மட்டும் இல்ல, இந்த நம்பிக்கை இல்லாம இருக்கிற உலகத்தின் மக்களுக்கு இந்த நம்பிக்கையை போய் சொல்லணும். நம்பிக்கையாகிய பரலோக நம்பிக்கையாகிய வெளிச்சத்தை, தேவ மகிமையாகிய வெளிச்சத்தை அவர்களுக்கு போய் பிரகடனப்படுத்தணும். இப்படி 8 விதத்துல நாம் உலகத்தின் மக்கள் நடுவில் வெளிச்சத்தை பிரகாசித்தான் என்ன நடக்குதுன்னா 2 காரியம் நடக்கும். 1, நற்கிரியைகளை கண்டு உலகத்தின் மக்கள் என்ன செய்வாங்க? நற்கிரியை காண்பார்கள், வெளிச்சத்தை காண்பார்கள். இருட்டில் இருக்கிற மனுஷனுக்கு எங்கேயோ இப்போ நடுக்கடல்ல சில கப்பல் தத்தளித்து கொண்டிருக்கும் இருட்டுல. அப்போ கலங்கரை விளக்கத்துல இருந்து அந்த விளக்கு சுற்றி சுற்றி அந்த லைட் அடிச்சுட்டே இருக்கும். பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த லைட் வெளிச்சம் அடிக்கும். அப்போ நடுக்கடல்ல இருக்கிற கப்பல் இந்த சுற்றி அடிக்கிற அந்த வெளிச்சம், கலங்கரை விளக்கத்துடைய வெளிச்சத்தை வச்சுதான் அங்கே துறைமுகம் இருக்கிறது. அங்க போனா நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி அந்த கப்பல் நேரம் அந்த வெளிச்சத்தை பார்த்து வருது. அல்லேலூயா. அப்ப இருட்டுல இருக்கிற மக்களுக்கு நாம இந்த வெளிச்சத்தை கொண்டு போய் காட்டும் போது எப்படிப்பட்ட ஒரு அசதியான மனுஷனும் கூட அந்த வெளிச்சத்தை பார்க்க, என்ன மின்னுது, என்ன பிரகாசிக்குது, இது என்ன லைட்டு, இது என்ன வெளிச்சம், இது என்ன வெளிச்சம்னு சொல்லி என்ன செய்வாங்க? தொட்டனா மந்திரவாதி சொல்றாருல, ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுல உட்கார்ந்து மந்திரம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வெளிச்சம் அடிச்சுட்டான். அவர் கேட்டார், இது என்ன வெளிச்சம், இது என்ன வெளிச்சம், இது என்ன வெளிச்சம்? தீப்பொறி ஸ்டாலின் என்கிற ஒரு மனிதர் சுவற்றிலே கடவுள் இல்லை என்று எழுதி கொண்டிருக்கும் போது அந்த சுவற்றிலே ஒரு வெளிச்சம் அடிச்சது. இது என்ன வெளிச்சம், இது என்ன வெளிச்சம்? அந்த வெளிச்சத்தின் நடுவில் இயேசு தரிசனமாகி நான் தான் அந்த வெளிச்சம் என்பதை காட்டினார். அல்லேலூயா.
அப்போ இந்த வெளிச்சத்தை கொண்டு போய் மக்களுக்கு காட்டும் போது இந்த ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்குறாங்க. வெளிச்சம் காட்டுற நம்மளை பார்க்கணும்னு நினைக்க கூடாது. நம்ம காட்டுற வெளிச்சத்தை அவங்க பார்த்துட்டு அந்த வெளிச்சத்துக்கிட்ட வந்துட்டா போதும், அவங்க வாழ்க்கை பிரகாசமா மாறி. நம்ம பின்பற்றி வந்தா அவங்க வாழ்க்கை வெளிச்சமா மாறாது. இயேசுவை பின்பற்றி வந்தா தான் வெளிச்சமா மாறும். அப்ப நற்கிரியைகளை காண்பார்கள், வெளிச்சத்தை காண்பார்கள். இரண்டாவது, அவர்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். அவர்கள் பிதாவை ஆண்டவரை மகிமைப்படுத்தும், ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துவாங்க. நம்ம சொல்ற அந்த சிறு வார்த்தையின் மூலமா, நாம செய்யற ஒரு சின்ன உதவியின் மூலமா, நாம செய்யற சின்ன ஒரு காரியத்தின் மூலமாக அந்த ஜனங்கள் இயேசு என்கிற வெளிச்சத்தை கண்டுகொண்டு பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். நீங்க எதை செய்தாலும் ஆண்டவரை நாம மகிமைப்பட செய்யுங்கன்னு சொல்லியிருக்கல்லவா, அதுல ஒன்றுதான் உங்கள் வெளிச்சம் புறஜாதிகள் நடுவிலே, ஆண்டவரை அறியாத மக்கள் நடுவிலே பிரகாசிக்க கடவுளை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி பிரகாசிக்கும் போது அவர்கள் வெளிச்சத்தை கண்டு பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். அப்போ பிரகாசிக்க வேண்டிய வெளிச்சம் என்னன்னா, தேவ வழி நடத்துதல் என்கிற வெளிச்சத்தை இந்த மக்கள் நடுவில் நீங்கள் பிரகாசிக்கணும். இரண்டாவது, சபையினால் வரக்கூடிய நன்மைகள் என்கிற வெளிச்சத்தை ஜனங்கள் நடுவில் நீங்கள் போய் பிரகாசிக்க வேண்டும். மூன்றாவது, அழிவு நின்று போயிற்று, உங்கள் பயம் நீங்கிற்று, வாதை நீங்கிற்று என்கிற நற்செய்தி மக்களுக்கு வெளிச்சமாய் நாம் பிரகடனப்படுத்தணும். நான்காவது, நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா பயத்துக்கும் கர்த்தரே தீர்வு, அவரே வெளிச்சம் என்கிறத மக்கள் கர்த்தரை கொண்டு போய் உலகத்தில் பிரகாசிக்க வேண்டும். ஐந்தாவது, அவருடைய வசனம் வெளிச்சம். இந்த வசனம் பேதையை ஞானியாக்குகிறது வசனம். இந்த வசனத்தின் வெளிச்சத்தை மக்களிடத்தில் போய் பிரசித்தம் பண்ணணும். ஆறாவதாக, நல்ல நோக்கம், நல்ல பார்வை, வாழ்க்கை குறித்த நல்ல தரிசனம், நல்ல திட்டங்கள் உண்டாகும்படி, ஏன்னா வாழ்கிற மக்களை போக்கஸ்டா வாழும்படி அவர்களுக்கு முன்னால இந்த நோக்கத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். ஏழாவதாக, தாழ்மை, எளிமை, எச்சரிப்பின் வார்த்தை என்கிற வெளிச்சத்தை. யோவான் ஸ்நானகன் எப்படி எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தானோ, தாழ்மையான வாழ்க்கைக்கு முன்னுதாரணமா இருந்தானோ, அதே போல நாம் எளிமையான வாழ்க்கைக்கு, தாழ்மையான வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாய் மக்கள் நடுவில் தாழ்மை, எளிமை என்கிற வெளிச்சத்தை பிரகடனப்படுத்தும். எட்டாவதாக, பரலோக நம்பிக்கை என்கிற வெளிச்சம், தேவ மகிமை என்கிற வெளிச்சத்தை நாம் ஜனங்கள் நடுவில் பரலோக நம்பிக்கையை கொடுக்கணும். என்று மரித்தால் எங்கே போவேன் என்ற நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு என்று மரித்தால் நான் பரலோகம் போவேன் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறவர்களா நாம் இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி முழங்கால் படியிட்டு நம்ம எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, நான் கேட்ட வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு பேசுனீங்கப்பா, உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுளே என்று ஆண்டவர் பேசுனீங்கப்பா. எந்த வெளிச்சத்தை யார் நடுவில் நாங்கள் போய் பிரகாசிக்கணும்? உலகத்தில் இருக்கிற மக்கள் நடுவில் நாங்கள் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை நாங்கள் பிரகாசிக்கணும் கர்த்தாவே. எங்களை அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஒளியாய் வந்தவரே, எங்கள் உள்ளத்தில் வாருமையா. ஒளியாய் வந்தவரே, எங்கள் உள்ளத்தில் வாருமையா. உலகின் சுடரொளியா எங்களை மாற்றுமையா. உலகின் சுடரொளியா எங்களை மாற்றுமையா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே உம்மை துதிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் துதிக்கணுமே. உன் பாதத்தில் நான் துதிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. உன் பாதத்தில் நான் அமரும் போது அபிஷேகம்